டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் தலைமையில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பரபரப்பு இப்பொழுதே தொடங்கிவிட்ட நிலையில் கட்சிகள் களப்பணிகளை தீவிரமாக தொடங்கியுள்ளன. திமுக ஏற்கனவே களப்பணிகளை தொடங்கிவிட்டதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்திருந்தார். இந்நிலையில் அக்கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இன்று நடைபெறுகிறது. தமிழகத்தில் திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றிக் கழகம் என 4 முனை போட்டி அமைவது அநேகமாக உறுதியாகிவிட்ட நிலையில் மீண்டும் ஆட்சி அமைப்பது குறித்து மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் திமுக ஆலோசிக்கப்படும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. திமுகவை எதிர்க்க பாஜகவுடனான கூட்டணி முக்கியம் என அதிமுக செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொள்ள அதிமுக தீவிரமான யூகங்களை வகுத்து வருகிறது. பாஜகவுடன் கூட்டணி அமைத்து களப்பணியாற்றி வருகிறது. இந்நிலையில் அதிமுக செயற்குழு கூட்டம் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. செயற்குழு உறுப்பினர்கள் 375 பேர் இதில் பங்கேற்றனர். பல்வேறு தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டன. குறிப்பாக திமுக அரசுக்கு எதிராக முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளுடன் அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும். நீட் விலக்கு தொடர்பாக அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் ஏமாற்றி வரும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தமிழக மக்களிடமும் மாணவர்கள் மற்றும் பெற்றோரிடமும் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பன உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாமல் தவறான தகவல்களை தந்து அனைத்து தரப்பு மக்களையும் ஏமாற்றி வஞ்சிக்கும் திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவித்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. குறிப்பாக பொது எதிரியான திமுகவை வீழ்த்துவதற்கு தொடக்கமாகவே பாஜகவுடன் கூட்டணி அமைத்ததாகவும் அதற்கு முழுமையான அங்கீகாரத்தை அளித்தும் அதிமுக செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சரியாக படிக்காத குழந்தையை பாஸ் செய்து என்ன பயன் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் எழுப்பிய கேள்வி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிபிஎஸ்இ பள்ளிகளில் 5 மற்றும் 8ஆம் வகுப்பு மாணவர்கள் பொதுத் தேர்வில் தேர்வை சரியாக எழுதாவிட்டால் அவர்களை ஃபெயில் ஆக்கி அதே வகுப்பில் படிக்க வைக்கும் முறை கொண்டுவரப்பட உள்ளது. இதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ள நிலையில் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய நிர்மலா சீதாராமன் சரியாக படிக்காத மாணவர்களை பாஸ் செய்து என்ன பயன் என்று கேட்டிருக்கிறார். அதேபோல செய்வதால் பிரச்சனைகள் தான் ஏற்படும் என்று அவர் கூறியுள்ளார். சமத்துவம் பேசும் திமுக எப்படி ஜாதிவாரி கணக்கெடுப்பை வெற்றியாக கொண்டாட முடியும் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். தேசிய கல்விக் கொள்கை குலக்கல்வியை கொண்டுவரும் முயற்சியாகும் என திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேசிய கல்விக் கொள்கையின் மூலம் மாணவர்களின் தேர்ச்சி விகிதத்தை குறைத்து இடைநிற்றலை ஏற்படுத்தும் முயற்சியில் மத்திய அரசு ஈடுபட்டு வருவதாகவும் இது குலக்கல்வியை ஊக்குவிப்பதாகவும் எனவும் குற்றம் சாட்டியுள்ளார். இதற்காகவே தேசிய கல்விக் கொள்கையை திமுக அரசு எதிர்த்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். நாய்களின் பெருக்கத்தை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் நாய்க்கடி சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் அதை தடுக்க மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனை நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு அனைத்து மாநகராட்சி, நகராட்சிகளில் நாய் கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். மேலும் கால்நடை அறிவியல் பல்கலைக்கழகம் மற்றும் அதன் விரிவாக்க மையங்களில் கருத்தடை பணிகளை மேற்கொள்ள வேண்டும். உடல் நலம் பாதிக்கப்பட்டு சுற்றித் திரியும் நாய்களை மீட்டு சிகிச்சை அளிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட அறிவிப்புகளையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டார். மாற்றுத்திறனாளிகள் பேருந்தில் பயணம் செய்யும் போது ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகளை அமைச்சர் சிவசங்கர் வெளியிட்டுள்ளார். அரசு பேருந்துகளில் சில ஓட்டுநர், நடத்துனர் மிகவும் தரக்குறைவாக நடந்து கொள்வதாக புகார்கள் வருகின்றன. குறிப்பாக சிலர் மாற்றுத்திறனாளிகள் கடுமையாக பாதிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மாற்றுத்திறனாளிகள் பயணிக்கும் போது ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகளை அமைச்சர் சிவசங்கர் வெளியிட்டார்.
பேருந்து நிலையங்களில் முறையாக பேருந்துகளை நிறுத்தி மாற்றுத்திறனாளிகளை ஏற்றிச் செல்ல வேண்டும். நிறுத்தங்களில் மட்டுமே சரியாக பேருந்துகளை நிறுத்த வேண்டும். அதற்கு முன்பாகவோ பின்பாகவோ நிறுத்தக்கூடாது. பேருந்துகளின் உள்ளே மாற்றுத்திறனாளிகளுக்காக ஒதுக்கப்பட்ட இருக்கைகளில் மாற்றுத்திறனாளிகள் அமர்ந்து பயணிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அமைச்சர் சிவசங்கர் அறிவுறுத்தியிருக்கிறார். மருத்துவ இளநிலை தேர்வுக்கான நீட் தேர்வு நாளை நாடு முழுவதும் நடைபெறுகிறது. நாளை மதியம் 2 மணிக்கு தேர்வுகள் தொடங்கி 3 மணி நேரம் நடைபெறும். MBBS மற்றும் BDS மருத்துவ இளநிலை படிப்புகளில் சேர நீட் தேர்வு நடத்தப்படுகிறது. நாடு முழுவதும் பொது தேர்வாக இது நடைபெறுகிறது. இதற்காக 20 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இந்தியா முழுவதிலும் விண்ணப்பித்துள்ளனர். தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டு பல்வேறு இந்திய மொழிகளில் தேர்வுகளை நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நீட் தேர்வின் அடிப்படையில் இளநிலை மருத்துவ படிப்பின் முதல் ஆண்டிற்கு மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. தமிழகத்தில் உள்ள 234 தொகுதிகளில் குறைந்தபட்சம் 200 தொகுதிகளில் வெல்ல வேண்டும் எனவும் அதற்காக திமுக அரசின் சாதனைகளை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள திமுக தீவிர களப்பணி ஆற்றி வருகிறது. 200 தொகுதிகளில் வெல்ல வேண்டும் என்ற இலக்கை நிர்ணயித்து செயல்படுத்தி வருகிறது. குறைந்தபட்சம் 200 தொகுதிகளில் வெல்ல வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இதனையே இலக்காக நிர்ணயித்திருப்பதாகவும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அமைச்சர் கீதா ஜீவனின் எச்சரிக்கையையும் மீறி அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கோடை விடுமுறையை 1 மாதம் வழங்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். 2022ஆம் ஆண்டு முதல் அங்கன்வாடி ஊழியர்களுக்கு மே மாத சம்பளத்துடன் கோடை விடுமுறை அளிக்கப்படுகிறது. அவர்களுக்கு 15 நாட்கள் மட்டுமே விடுமுறை அளிக்கப்படுகிறது. மே மாதம் 11ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை இந்த ஆண்டு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. தங்களுக்கு 1 மாத காலம் விடுமுறை அளிக்கப்பட வேண்டும் என்றும் பதவி உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்றும் அங்கன்வாடி ஊழியர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். இதை வலியுறுத்தி அங்கன்வாடி ஊழியர்கள் அமைச்சரின் எச்சரிக்கையையும் மீறி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.